தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பள்ளி கல்வித்துறை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடின்னு சொல்லப்பட்டு இந்த பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டார். பழனியப்பன், முத்துக்குமார் இவங்க 2 பேரும் நிர்வாகிகளில் வந்துடுறாங்க. சங்கம் வச்சுருக்காங்க இந்த ஏஐபிஏன்னு. முத்துக்குமார் வந்து அவர் முன்னாள் மாண்புமிகுக்கு அவர் சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரராக வேண்டியவராக ஏதோ ஒன்று சில கண்ணப்பன்னு ஒருத்தர் இவங்க, அதாவது அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளாக அந்த இடத்துல வழக்கம் போல் போட்டு அவங்க மூலமாக இதை வசூல் பண்ணாங்க. எப்படின்னா சாதாரண ரினியூவலுக்கு போனால் 5 லட்சம், புது பள்ளினா கிட்டத்தட்ட 40-50 லட்சம். அப்புறம் வந்து இந்த ரெனியூவல் ஒரு ஆண்டு ரெனியூவல்னால் 25லேருந்து 30 லட்சம். இந்த புகார்கள் கொடுக்கும்பொழுது தாவேக ஆட்சி தான் இருக்குது, தைரியமாக புது ஆட்சி இல்லை தைரியமாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது திமுக பக்கத்துலேருந்து மிரட்டல் வரலாம். இப்போ நீங்கள் நம்பி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து இது வரைக்கும் 100ன்றது 1000 இப்போ பெருசாக இருக்குது. இவர்களுடைய மிரட்டலையும் தாண்டி தைரியமாக 47 பள்ளிகள் வந்து புகார் கொடுத்துட்டாங்க. இன்னும் 100கணக்கான பள்ளிகள் கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். சொல்லக்கூடாது, அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் போய் வசூல் பண்ணுறீங்க. அப்போ மத்திய அரசுடைய சம்மந்தப்பட்ட சிபிஐ உள்ள வரதுக்கு வந்து அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுத்து. அப்படி வந்தால் அன்பில் மகேஷ் போன்ற பெரிய முதலைகள், திமிங்கலங்கள் இவங்களே சிக்குவாங்க. இப்போ அமைச்சரை காட்டி கொடுப்பாங்களான்னா எந்த மாட்டினவனும் ஒரு திமுகவில் இல்லை எந்த அரசுலேயும் பெரிய புள்ளிகளை வந்து காட்டி கொடுத்தான்னா அவனுக்கு என்ன சாதிக் பாட்சா ஞாபகம் இருக்காதா? அண்ணா நகர் ரமேஷ் ஞாபகம் வராதா? டாஸ்மாகில் வந்து 1000 கோடி செந்தில் பாலாஜி மெகா ஊழல்னு சொல்லி தான் அவ்வளோ பெருசாச்சு. அதற்கு இணையான ஒரு மெகா ஊழல், அதாவது ரொம்ப சாதாரணமாக நம்ம ஏதோ ஊசி பட்டாசு நினச்சிட்டு இருந்தோம். ஊசி பட்டாசிலே இது ஹைட்ரஜன் பாம் அணுகுண்டு அப்படின்னு இப்போ வெளியாக இருக்குது. ஸ்டாலின் வரை அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் பாய்ந்ததா பாயலையான்னு கேட்டால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். இது வழக்கமான கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது, ஒரு பிரத்யேகமான சிறப்பு நேர்காணல். மக்களுக்கு தெரியாத ஒரு மெகா ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. வாருங்கள் சாரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பத்துல சொல்லிட்டேன், மக்களுக்கு தெரியாத ஒரு மெகா ஊழல்னு. ஒரு சில தினங்களுக்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் நந்தகுமார் அவர்கள் ஓப்பனா பேசியிருந்தாரு. திமுக ஆட்சியில பல கோடிகள் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் பேட்டி அரசகுமார் கூட கைது செய்யப்பட்டார். அப்போ சொல்லப்பட்டது 100 கோடி அந்த அளவுல தான் சொல்லப்பட்டாங்க. ஆனால் இப்போது 1000 கோடி அளவுல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு மிகப்பெரிய தகவலோடு வந்திருக்கீங்க. அதை பத்தி உண்மையாக இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது பள்ளி கல்வித்துறை மாணவர்கள், எதிர்கால சந்ததியினர் தனியார் பள்ளியாக இருந்தான்னு, தனியார் பள்ளியில் போகிறவங்களும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது பெற்றோர்கள். பாதிக்கப்படுபவர்கள் யார்? பள்ளி தாளாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதாவது பள்ளி நடத்துபவர்கள். அந்த ஊழலில், லஞ்சத்தில் நீங்கள் எப்படி அதை பார்க்க போனால் அவங்க வந்து ஒரு சாதாரண இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடின்னு சொல்லப்பட்டு இந்த பிடி அரசகுமார் கைது செய்யப்பட்டார். இந்த பிடி அரசகுமாருங்கிறவர் திமுக சார்புடையவர். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து 2 பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு, ஏதோ ஒரு காலேஜ் வச்சுருக்காரு, பிடிகே காலேஜு, அப்புறம் கோகிலா காலேஜுன்னு விராலிமலையில் 2 காலேஜு, அப்புறம் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி வச்சுருக்காரு. இதை வச்சுக்கிட்டு அவர் எப்படி அங்கே உள்ளே வராருன்னா, அவர் ஒரு சங்கம் வைக்கிறாரு, ஏஐபிஇஐஏ அப்படின்னு, இந்த ஆல் இண்டியா ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அசோசியேஷன் ஏதோ ஒன்று ஒரு சங்கம் வச்சுருக்காரு. இந்த சங்கத்தில் அவர் நிர்வாகி, பள்ளி ஓனர், கல்லூரி ஓனர். இதை வச்சுக்கிட்டு அந்த சங்கம் ஒன்று வைக்கிறார்.
இதை மாதிரி வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து அப்போது 3 சங்கங்கள் இருந்தது. நான் சொல்கிறது ரொம்ப வருஷமாக. அன்பில் மகேஷ் திமுக போன சென்ற ஆட்சியில் தான் 2024 என்ன பண்ணுறாரு, 3 சங்கத்தையும் ஒன்றா வச்சு, அதாவது மெர்ஜ் பண்ணல, ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறார், இந்த சங்கங்களுக்கான ஃபெடரேஷன். அந்த கூட்டமைப்பில் கொண்டு போய் அவருடைய அன்பில் மகேஷுடைய அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் முத்துக்குமார், எந்த விதத்தில் சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க, அவரை கொண்டு வந்து பெற்றோர் ஆசிரியர், தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அது ஒன்று, அதோடைய துணைத் தலைவர் மாநில அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வந்து சொல்லுறார் சொந்தக்காரர். அப்புறம் பழனியப்பன் ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இதே மாதிரி சிபிஎஸ்சி பள்ளியெலாம் வச்சுருக்காரு. அவர் ஏதோ பள்ளி வச்சுருக்காரு பழனியப்பன். இந்த பழனியப்பன் அதான் அரசகுமார், அந்த பழனியப்பன், முத்துக்குமார் இவங்க 2 பேரும் நிர்வாகிகளில் வந்துடுறாங்க. சங்கம் வச்சுருக்காங்க இந்த ஏஐபிஏன்னு. முத்துக்குமார் வந்து அவர் முன்னாள் மாண்புமிகுக்கு அவர் சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க. சொந்தக்காரராக வேண்டியவரா ஏதோ ஒன்று. தனியாக டி நகரில் ஆஃபீஸ் போட்டு வசூல் பண்ணாங்க. இதோடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளும், தனியார் பள்ளிகளும் பில்டிங் அப்ரூவல் வாங்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா மாவட்டத்துலலாம் சிட்டியாக இருந்தால் சிஎம்டிஏ, இதில் ரூரல் ஏரியா மற்ற ஏரியாவில்னா உங்களுக்கு டிடிசிபி, டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளான். இவங்க எல்லாம் நடத்துகிற தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி பள்ளிகள். இப்போ நீங்கள் கேட்பீங்க, சிபிஎஸ்சி பள்ளியில் மாநில அரசு எப்படி காசு வாங்கிச்சு? ஆமாம், சிபிஎஸ்சிங்கிறது அங்கே போயிடும். அவன் 5 வருஷத்துக்கு கொடுத்துருவான். அவன் அஃபிலியேஷன் தான். இந்த சிபிஎஸ்சி நம்ம காலேஜ் எல்லாம் வர மாதிரி அஃபிலியேஷன். அவன் 5 வருஷத்துக்கு கொடுத்துருவா, ஆய்வு பண்ணுவான், வருவான், அவனுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கும், அஃபிலியேஷன். 2012 தான் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில், இது என்ன சிபிஎஸ்சி பள்ளிலாம் எல்லாம் அங்கே ரிப்போர்ட் பண்ணுறான், நம்மக்கிட்ட ஒருத்தனும் ஒன்றும் மரியாதையே இல்லையே. எந்த மரியாதை? இந்த மரியாதை ஒன்றுமே இல்லையே, வாய்ப்புகளை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2012 என்ன சொல்கிறாங்க, நீ அங்கே அஃபிலியேஷனுக்கு அப்ரூவல் வாங்குறது அது தனி. இங்கே பில்டிங் எங்கே கட்டுற, யார்கிட்ட வருது? டிடிசிபி. அப்புறம் ஃபயர் சர்வீஸு, தீயணைப்பு. ஒரு பள்ளின்னா வந்து முன்னாலே கும்பகோணத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. ஆமாம், ஒரு பல குழந்தைகள் இறந்து போனாங்க பல வருஷங்களுக்கு முன்னால். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ஓசி ஒன்று வாங்கணும். ஃபயர் சர்வீஸ் எல்லாம் அதுக்கான தற்காப்பு இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை இதெல்லாம் சரியாக இருக்குன்னு. அப்புறம் சுகாதாரத்துறை, டாய்லெட்டு, சானிடேஷன், இதெல்லாம் வந்து மாநிலத்தில் வாங்கணும். யார் கொடுக்கணும்? தாசில்தார் கொடுக்கணும். டிடிசிபின்னா தாசில்தார்கிட்ட போய் வாங்கணும். இதுன்னா ஃபயர் சர்வீஸ் இப்படிலாம் வாங்கணும். இதுக்கு வந்து யார் மூலமாக வாங்கணும்னா டைரக்டர் ஆஃப் மெட்ரிக். முன்னாடிலாம் டிஓசிஓ அங்கங்கே வாங்கியிருந்தாங்க. இந்த டிஓசிஓலாம் அவன் லெவலில் வாங்கிட்டு போயிடுறான், மேல் வரைக்கும் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இது அரசு அதிகாரி தான், மாநில அரசு அதிகாரி. அவர்கிட்ட பவரை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சி இருந்தபோது பார்த்தீங்கன்னா அவர் ராமேஸ்வரன் முருகன் ஒரு அதிகாரி இருந்தார். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தபோது போன திமுக ஆட்சியில் கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தார். இவங்க அதாவது அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளாக அந்த இடத்துல வழக்கம் போல் போட்டு அவங்க மூலமாக இதை வசூல் பண்ணாங்க. எப்படின்னா சாதாரண ரினியூவலுக்கு போனால் 5 லட்சம், புது பள்ளினா கிட்டத்தட்ட 40-50 லட்சம். அப்புறம் வந்து இந்த ரெனியூவல் ஒரு ஆண்டு ரெனியூவல்னால் 25லேருந்து 30 லட்சம், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு டேபிள் போட்டு வசூல் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கூட்டமைப்பு ஃபெடரேஷனில் இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்களும் அந்த இன்னொருத்தர், அவர் பேர் வந்து இளங்கோவன், அவர் தான் புகார் கொடுத்துருக்காரு. இவங்களும் என்னன்னா இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. யார் இதை பண்ணாங்கன்னா அந்த பிடி அரசகுமார் வந்து திமுக வகைரா, முத்துக்குமார் வந்து அன்பில் மகேஷ் அவர்களுக்கு உறவினர் அல்லது வேண்டப்பட்டவர்னு சொல்லப்படுபவர், அவங்களுக்கு வேண்டியவர் அந்த பழனியப்பன். ஸோ அது ஒரு முக்கூட்டு. இந்த 3 முடிச்சு இருக்கு பாருங்க, இந்த 3 முடிச்சும் சேர்ந்து தான் பல கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க. அந்த சங்க நிர்வாகிகள் பேசுகிறவங்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்து ஓனரும் பணம் கொடுக்காம எந்த அப்ரூவலும் இல்லை. டிபிஐ ஆஃபீஸ்லேயே வச்சு பணம் வாங்கினாங்க.
ஏன்னா இந்த ராமேஸ்வரன் முருகன் முன்னால் வந்து டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் இதுவாக இருந்தார். அவர் இப்போ டிபிஐயில் ஏதோ ஒரு அது சம்மந்தப்பட்ட வேற ஒரு இடத்துல இருக்கார். ஆக டிபிஐ ஆஃபீஸ்லேயே வசூல் பண்ணியிருக்காங்க பணம் லட்சக்கணக்கில் ஒன்றுத்துக்கும் கொடுத்தா தான் அப்ரூவல். ஆக இப்போ இந்த சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறவனுக்கு கூட என்ன பிரச்சனைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் அப்ரூவலுக்கு நிற்கணும். டெல்லியிலேருந்து வரக்கூடிய சிபிஎஸ்சி இதுக்கு வருஷம் இவங்ககிட்ட போய் நிற்கணும். அங்கேயாவது 5 இங்கே வருஷம். ஆமாம், யாருக்கிட்ட அஃபிலியேஷன் இருக்கோ அவங்ககிட்ட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஆனால் டைரக்டாக சம்மந்தம் இல்லாமல் மறைமுகமாக சம்மந்தம் ஏற்படுத்திக்கிற தொடர்பு ஏற்படுத்திக்கிற மாநில அரசு சம்மந்தப்பட்ட இந்த கல்வித்துறை, அதான் டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இந்த வகையெல்லாம் போய் தாசில்தார் இதெல்லாம் மாநில அரசு தானே. இங்கே வந்து வருஷம் கப்பம் கட்டணும். நீங்கள் இந்த கப்பம் கட்டணுன்னா வேறு வழியில் அவங்க கப்பம் கட்டுவாங்க. ஏன்னா அவங்க லஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், ரேஷன் கார்டு வாங்கணுன்னா கூட அந்த ரூபாயை கொடுக்கலன்னா நீங்கள் வந்து வேலை ஆக போகிறது இல்லை. லஞ்சம் கொடுக்குறது தப்பு இல்லையான்னா கட்டாயப்படுத்தும் போது வேறு வழி இல்லைன்னா அது பண்ணி தான் ஆகணும். ஆமாம், அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கக்கூடாது. பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள், பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க வந்து செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, லஞ்சத்துக்கு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாயா ஏதோ ஒரு அமௌண்ட்டு, 30 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா, அது எங்கே வசூல் பண்ணுவாங்க? மக்கள்கிட்ட. அவன் கையில் இருந்தால் போட்டு கொடுக்க போகிறாங்க. எந்த வியாபாரம் பண்ணுறவனும் பள்ளிக்கூடம் நடத்துகிறவனும் கையிலேருந்து போட்டு கொடுக்க போகிறது இல்லை. அது ஃபீஸாக தான் வசூல் பண்ணுவாங்க. அது யார்கிட்ட? பெற்றோர்கிட்ட. மொத்தம் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது நடந்திருக்கு. முன்னால் இந்த அரசகுமாரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அப்போ சொன்னது 100 கோடி சம்திங் தானே? 100 கோடி சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க எல்லாரும் வந்து, இப்போ அந்த அரசகுமார் மீது வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? புகார்கள் வாங்கணும். யாரோ ஒரு நிர்வாகிகள் இந்த கூட்டமைப்பு நந்தகுமார் சொல்கிறாரு, இளங்கோவன் சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு கருத்தாக தான் தெரியும். எங்கள் உறுப்பினர்கள் நிறைய பேர் லஞ்சம் கொடுத்துக்கிறார்கள் என்பது ஒரு கருத்து. கோர்ட்டில் நிற்குமா? நிற்காது. ஆதாரத்தோடு வேணும். ஆதாரம் வேணும். அதுக்காக என்ன சொன்னாங்க? புகார்கள்லாம் கொடுக்கணும். இந்த புகார்கள் கொடுக்கும்பொழுது தாவேக ஆட்சி தான் இருக்குது, தைரியமாக, அதாவது புது ஆட்சி இல்லை தைரியமாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது திமுக பக்கத்துலேருந்து மிரட்டல் வருதான். திமுக சைடிலிருந்து இப்போ கூட. ஆமாம், இந்த பள்ளி தாளாளர்கள்லாம் இப்போ நீங்கள் நம்பி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு லஞ்சம் எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்ததுன்னா நீங்களும் மாட்டுவீங்க. அப்போது சொல்லாதீங்க, புகார் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் வருகிறதான். இதை தவிர இந்த கண்ணப்பன் என்பவர் தான் அந்த பீரியட்லேயும் வந்து டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் திமுக பீரியட்ல இது வரைக்கும் அவரை மாற்றலை. அவர் அங்கேயே தான் இருக்கார். இன்னமும் அவர் அந்த போஸ்டிங்ல தான் இருக்கார். இன்னமும் அங்கேயே தான். வழக்கமாக என்ன பண்ணுவாங்க? புகார்கள் பிரச்சனை ஒரு சர்ச்சை வருதுன்னா உடனே மாற்றுவாங்க. முதல்ல அவர் வந்து அவர் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல இருந்து முதல்ல அவர் மாற்றிடுவாங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டி. இந்த ஃபார்மாலிட்டி நடக்கலை. அவர் அங்கே தான் இருக்கார். அதை சொல்லியே திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் அவர் தான் எங்கால் தான் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அவர் மூலமாக தான் அது வரும். இந்த புகார் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே தான் விசாரிக்க அனுப்புவோம். இப்போ விசாரிக்கிறது யார்? எங்கால். அப்புறம் உனக்கு ஸ்கூல் எப்படி நடத்துவ நீ பார்ப்போம். இப்படி ஒரு மிரட்டல் வந்து வருது. இப்போ அந்த கண்ணப்பனை ஏன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறார்கள்? அவர் மீது தவறில்லை, தவறு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து விசாரணை மூலமாக தானே தெரியணும். இப்போ ஒன்ஸ் வந்துருச்சு 100 கோடின்னு, கண்டிப்பாக அந்த பதவியில் இருக்கிறவருக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியாது. கையெழுத்து போடுற ஆளுக்கு தெரியாமல் வசூல் நடக்கும்போது அவருடைய பங்கு இல்லாமல் ஏதோ வகையில் ஒரு யூகத்தில் சொல்கிறோம். யாருக்கு எவ்வளவு பங்குன்னு தெரியாது. அரசகுமார் பணத்தை வாங்கினாரு, அது வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு. அது இப்போ ஒரு விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வாங்கி அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையே முழுசாக கொடுக்காம கொஞ்சம் அந்த பக்கம் அமைச்சருக்கும் விசுவாசமாக இல்லாமல் இந்த பக்கம் இது நடுவில் நிறைய சாப்பிட்ருக்காங்க. ஊழல் நடக்கும்போது அப்படி தான் பர்ஃபெக்டாக கணக்கு வச்சு இன்கம் டேக்ஸ்லையா கணக்காயிப்பான் தப்பு பண்ணுறவன். ரெண்டாவது அமைச்சருக்கு எவ்வளோ போச்சு போகலைங்கிறது வந்து இப்போ அமைச்சரை காட்டி கொடுப்பாங்களான்னா, எந்த மாட்டினவனும் ஒரு திமுகவில் இல்லை எந்த அரசுலேயும் பெரிய புள்ளிகளை வந்து காட்டி கொடுத்தான்னா அவனுக்கு என்ன சாதிக் பாட்சா ஞாபகம் இருக்காதா? அண்ணா நகர் ரமேஷ் ஞாபகம் வராதா? அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார் மாணவர் ஞாபகம் வராதா? அவங்க அப்பா அம்மாவே வந்து என் பையன் இல்லை அது உடல் அப்படின்னு. இதெல்லாம் வந்து வரலாறு.
அரசியல் வரலாறு. ம். அப்போ அனாவசியமாக காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால் பயப்படுவாங்க. பெரிய புள்ளிகளை வந்து அவங்க அப்படி தானே தப்பிப்பாங்க. நான் சொல்கிறது திராவிட ஆட்சியில் பொதுவாக ம். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து இது வரைக்கும் 100ன்றது 1000 இப்போ பெருசாக இருக்கு. ம். இந்த இவர்களுடைய மிரட்டலையும் தாண்டி தைரியமாக 47 பள்ளிகள் வந்து புகார் கொடுத்துட்டாங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ம். இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால், இவ்வளவு பேரும் புகார் வந்ததுன்னு சொன்னால், நிச்சயமாக இது வந்து ஒன்று மாநில அரசே விசாரிக்கணும், இல்லை சிபிஐ விசாரணை வரணும். ஏன் சிபிஐ விசாரணை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா, சிபிஎஸ்சியோட தொடர்பு உள்ளது. சிபிஎஸ்சி வசூல் பண்ணலன்னா கூட சொல்லக்கூடாது, அவனுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் போய் வசூல் பண்ணுறீங்க. அப்போ மத்திய அரசுடைய சம்மந்தப்பட்ட சிபிஐ உள்ள வரதுக்கு வந்து அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அப்படி வந்தால் அன்பில் மகேஷ் போன்ற பெரிய முதலைகள், திமிங்கலங்கள் இவங்களே சிக்குவாங்க. இல்லை, அவர் சிக்கிறத காட்டிலும் இப்போ பிடி அரசகுமார் மட்டும் கைது பண்ணியிருக்காங்கல்ல, என்ன முக்கியமான 2 பேரை தொடவே இல்லைங்க. இந்த அன்பில் மகேஷுடைய உறவினர் அல்லது வேண்டப்பட்டவர்னு சொல்லக்கூடிய முத்துக்குமார் இதுவரை வந்து அவர் வந்து அப்ஸ்காண்டிங். பழனியப்பன் 2 பேருமே அவரை கைது பண்ண 2 பேரையும் கைது பண்ணலை. இது என்ன தூய ஆட்சி ஆச்சு, தாவேக ஆட்சி. இந்த ஆட்சியில் ஏன் அவங்க கைதாகலை? கைது ஆகாததற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன? தனிப்படையெல்லாம் இல்லையா? வழக்கமாக தனிப்படை தானே வைப்பாங்க, ஆளை காணும்னு. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவங்க வந்து நார்மலாக இந்த மாதிரி ஆட்கள் கைது பண்ணுற நிலைமையில் இருப்பாங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் அது இதுன்னு. இப்போ செந்தில் பாலாஜியோட நடந்தது, அவங்க தம்பிலாம் நடந்தது, அதெல்லாம் ஒன்றும் சத்தமே இல்லை. அப்படி நடந்ததாக இதுவரை தெரியவில்லை. இனிமேல் நடக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வந்து இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பது ஒன்று. 2வது, சம்பந்தப்பட்ட அதே அதிகாரிகள் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்கன்னா எப்படி தைரியமாக கொஞ்சம் பேர் தைரியமாக 47 பேர் புகார் கொடுத்துருக்கான். மிச்சம் பேர் வந்து புகார் கொடுக்கும்போது யோசனை பண்ணுவான், இப்போ அவரே தான் உட்காந்துருக்காரு, இந்த புகார் நம்ம இப்படி சுற்றி போய் அங்கே போய் இங்கே போய் அவர் டேபிள்லேயே தான் வரும், காசு வாங்கினவர் இல்லை வாங்கப்பட்டதாக சொல்லப்படுபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் டேபிளே வரும்போது அவர் எப்படி இது பண்ணுவான்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம் வரும். இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 1 இது வந்து 100 கோடி இல்லை, 1000 கோடி மெகா ஊழல். டாஸ்மாகில் வந்து 1000 கோடி செந்தில் பாலாஜி மெகா ஊழல்னு சொல்லி தான் அவ்வளோ பெருசாச்சு. அதற்கு இணையான ஒரு மெகா ஊழல், அதாவது ரொம்ப சாதாரணமாக நம்ம ஏதோ ஊசி பட்டாசு நினச்சிட்டு இருந்தோம். ஊசி பட்டாசுல இது ஹைட்ரஜன் பாம், அணுகுண்டு அப்படின்னு இப்போ வெளியாக இருக்கு. குடிக்கிறதுல தான் 1000 கோடினா படிக்கிறதுலேயே 1000 கோடியா? ஆமாம், நம்ம எல்லாம் ஒரே, நம்ம திராவிடத்தில் ஒரே இதுதானே, எல்லாம் ஒரே தராசு, ஒரே அளவு தான். ஆமாம், குடிக்கிறதுக்கும் ஊழல், படிக்கிறதுக்கும் ஊழல், குடிப்புலையும் ஊழல், படிப்புலையும் ஊழல். அந்த அந்த திராவிட சமூக நீதி அப்படி நடந்திருக்கு. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2012லேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம். 2012 இருந்தது அதிமுக ஆட்சி. ஆமாம். அப்போ கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை 2016 அந்த இது வரை வந்து செங்கோட்டையன் அவர்கள், அவர் தான் கல்வித்துறை அமைச்சர். அவர் பீரியடில் தான் அந்த ராமேஸ்வரம் முருகன்லாம் வந்து அவர் டைரக்டர் ஆஃப் அதிகாரியாக இருந்தார். இப்போ அவர் அதே துறையில் சம்மந்தப்பட்ட வேற ஒரு இடத்துல இருக்கார். செங்கோட்டையன் இருக்கும்போதே இது தொடங்கி விட்டது இந்த ஊழல். ஆனால் அன்பில் மகேஷ் வந்து இதில் வந்து புதிதாக விஞ்ஞான ரீதியாக இதில் வந்து இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு கண்டுபிடிச்சி அன்பில் மகேஷ்னா அவருடைய பீரியடில் இது கூட்டமைப்புன்னு உருவாக்கி இந்த இந்த என்ன சொல்கிறது, கலெக்ஷன்லாம் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி கரெக்டாக அமைச்சருக்கு இல்லை பெரும்புள்ளிகளுக்கு யாருக்கு வரணுமோ இப்படின்லாம் ஏற்பாடு பண்ணதாக சொல்லப்படுகிறது. இல்லைன்னா அவர் சொந்தக்காரர் இல்லை அவருக்கு வேண்டியப்பட்ட முத்துக்குமாரை கூட ஏன் அங்கே வைக்கிறார் உள்ள? டி நகரில் தனியாக ஆஃபீஸ் போட்டு வந்தது, அங்கே போய் பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கு பல பேர் புகாரில் தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. அவருக்கு பேசும்பொழுதே முத்துக்குமார் அவர்கள் நான் வந்து அமைச்சருடைய பள்ளிக்கல்வி அமைச்சருடைய சொந்தக்காரர்னு சொல்லி தான் பல பேர்கிட்ட மிரட்டி பணம் வாங்கியிருக்கார். அன்பில் மகேஷ் பேரை வந்து அவர் தவறாக பயன்படுத்தினாரா இல்லை உண்மையிலேயே அன்பில் மகேஷுக்கு இதில் தொடர்பு இருக்கா? இது விசாரணையில தான் தெரிய வரும். நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் எல்லார்கிட்டையும் நான் யார் தெரியுமில
அமைச்சரோட ரிலேஷன் அப்படின்னு சொன்னார்னா வர்றவன் அமைச்சருக்கு பயந்து அமைச்சர் பேருக்கு பயந்து தான் பணம் கொடுப்பான். அமைச்சருக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்றதை வந்து விசாரணையில தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர இப்போ டைரெக்டாக வந்து சொல்லிட முடியாது. ஆனால் 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணப்பட்டிருக்குனால் நீ நினச்சி பாருங்க, இந்த 1000 கோடி ரூபாய் வந்து யார் தலையில் விழுந்திருக்கும்? அந்த பள்ளி நடத்துகிறவங்க தலையில். அதன் மூலமாக யாருக்கு? பெற்றோருக்கு, அதாவது பொதுமக்களுக்கு. ஆக நீங்கள் சொன்ன மாதிரி படித்தாலும் 1000 கோடி ஊழல், குடிச்சாலும் இல்லை படிப்பே வேணான்னு சொல்லி இல்லை படிப்பை தாண்டி அவன் போய் அந்த பக்கம் குடித்தாலும் 1000 கோடி ஊழல். இப்படிப்பட்ட இது இருக்கு. அந்த பிடி அரசகுமார் என்பவர் முதல்வர் ஸ்டாலினோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காரு. புகைப்படம் வந்து நம்ம வந்து யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு இதில். ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி அந்த புகைப்படங்களை பயன்படுத்தி இப்போது யாரோ வராங்க பாருங்க, நேற்று முந்தானத்து தான் நான் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன், பேசிட்டு வந்தேன். நேற்று என்னை போனோன்னா அவர் வந்து இஞ்சி டீ சாப்பிட்றீங்களா இல்லை இந்த டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்டாருங்க முதல்வர். ரொம்ப இவ்வளோ ஒரு பில்டப்லாம் கொடுக்கும்போது வசூல் பண்ணுறது சௌகரியமாக போகுது இல்லை? ஆமாம். அந்த புகைப்படங்கள்லாம் வந்து இப்போ வெளியாக இருக்குது, முதல்வர் ஸ்டாலினோடு இருக்குது. அதனால் வந்து முதல்வர் ஸ்டாலின் வரை அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் பாய்ந்ததா பாயலையான்னு கேட்டால் அது அவரவர்கள் யூகத்துக்கு தான் போகணும். இல்லை சார், இதில் எனக்கு 2 கேள்வி தான். ஒன்று, இந்த இருவர் கைது செய்யப்படல, முத்துக்குமாரும் பழனியப்பனும் அப்ஸ்டாண்ட். இன்னொரு பக்கம் கண்ணப்பர் அந்த பதவியிலிருந்தே நீக்கப்படல, இன்னும் தொடர்றாரு. மாற்றப்படணும். நான் என்ன சொல்கிறேன், ஒன்று சஸ்பெண்ட் பண்ணணும் அவர் பேரில் குற்றச்சாட்டு வந்ததுன்னா, இல்லை குறைந்தபட்சம் அவர் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்திரணும். கண்டிப்பா. இப்ப மாற்றவும் படல, இந்த இருவரை வந்து கைது செய்ய மோட்டிவும் இல்லை, ஏதாவது போலீஸ் தேடுறதுனாச்சும் சொல்லணும், அது கூட சொல்லலாம். அப்படி கூட ஒன்றும். அப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு இப்போ? இல்லை, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, தூய சக்தின்னு சொல்ற தாவேக ஆட்சியில் நியாயம் கிடைக்குமா, நீதி கிடைக்குமா? ஏன்னா இதுக்கு முன்னால வந்து 2012 பிள்ளையார் சுழி போட்ட செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். இப்பொழுது தாவேகாவில் வேற ஏதோ அமைச்சராக இருக்கார். அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கார், வருவாய் நிர்வாகமாக அதுலேயே இருக்கார். இதில் வேணா இருந்துட்டு போட்டோம், தாவேகால 5ஆம் நம்பர் பொசிஷனில் இருக்கார். அப்போ அதனால தான் செங்கோட்டையன் வந்து இருக்கிறதுனால தான் ஒரு கால் இந்த அதிகாரி மாற்றப்படாமல் இருக்கிறாரா, இல்லை 2 பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்களா? அப்படி செங்கோட்டையன் அவர் தான் செய்கிறாரான்னு நமக்கு தெரியாது. சந்தேகம் எழுவது இயல்பு இல்லையா? அவர் பீரியடில் இந்த ஊழல் ஆரம்பிச்சது. ஆனால் இந்த ஊழல் வந்து 1000 கோடி மெகா ஊழலாக இருந்தாலும் அது பெற வேண்டிய முக்கியத்துவம் பெறவில்லை. காவல்துறையிலோ மற்ற இடங்களிலோ அப்படி அரசு, தாவேக அரசு வந்து அதில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பதற்கு காரணம் செங்கோட்டையன் அங்கே இருப்பதுதானா என்ற கேள்வி மக்களுக்கு எழும். நம்ம செங்கோட்டையன் மேலே குற்றம் சாட்டணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லை. ஆனால் அந்த பீரியட்லேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அவர். அப்போ அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? தெரியாமல் நடந்தால் அது வந்து நிர்வாக திறன் குறைவுன்னு தானே சொல்லணும். உங்களுக்கு கீழே ஒரு அமைச்சருக்கு கீழே எல்லாம் வசூல் பண்ணுறான் சந்தோஷமா, ஆனால் அமைச்சருக்கு தெரியலன்னா அது நீங்கள் ஒன்று அவர் சம்மந்தப்பட்டிருக்கணும், இல்லை நிர்வாகத்திறன் குறைவாக இருக்கணும். இப்போ அது அவருடைய நிர்வாகத்திறன் குறைவோ இல்லை அவர் சம்மந்தப்பட்டிருப்பதோ வெளியே வரக்கூடாதுன்றதுனால இந்த அதிகாரிகள் மாற்றப்படாமல் இருக்கிறார்களா, இந்த 2 பேர் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் செய்யப்படவில்லையா இப்படிங்கிறது இருக்கு. இது நடுவில் மிரட்டல்கள் வேற வருது. இல்லை, இந்த மிரட்டல்கள் வருது ஒரு பக்கம். 47 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்றீங்கல்ல, அதில் நடவடிக்கை எடுத்தாலே கிட்டத்தட்ட ஊர்ஜிதம் பண்ணிடலாமே யாருமே. ஆமாம், அதாவது பாக்கி 100 பேர் இன்னொரு 100 பேர்னு வச்சுங்க. 100 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணானோலேருந்து 47 குறைந்தபட்சம் ஒரு அடித்தளம் வந்துருச்சு. 1000 கோடியில் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பகுதி இப்போது அந்த 47 புகாரில் வந்து வரும். எப்பவுமே காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 கோடி ஊழல்னா கூட, இப்போ ஏவாவேலு அவர்கள் மீது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ ஊழல் அவர் மேலே சொத்து குவிப்பு புகார்லாம் இருக்குது. 400 கோடிக்கெலாம் அவர் பேரில் அந்த ஊழல் சொத்து குவிப்பு புகார்லாம் வந்தது. ஆனால் எதை எடுத்து போடுவாங்க, சின்னதாக ஒன்று எடுத்து போடுவாங்க, ஒரு 3 கோடி ரூபா சொச்சம். ஏன்னா காவல்துறைக்கும் இதுக்கும் ப்ராசிக்யூஷனுக்கும் ஒரு சின்ன வழக்கை வந்து கரெக்டாக சீக்கிரமாக ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து, அப்படி ப்ரூவ் பண்ணாலே அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கிறாங்க. நீங்கள் பெருசாக 1000 கோடின்னு சொல்லி வழக்கு போட்டால் 50 வருஷம் ஆகும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் 1000 கோடி வரை ஊழல் நடந்திருக்கிறது என்பது பொதுமக்களுக்கு, பெற்றோர்களுக்கு அதிர்ச்சியான தகவல். இதை வந்து இந்த பள்ளி ஓனர்கள்னா, இந்த பள்ளி ஓனர்களை இப்போ வந்து நம்ம வந்து எப்படி குற்றம் சொல்ல முடியும்?
பாதி பேர் அச்சப்படுறது காரணமே எங்க கொடுத்தா நீ லஞ்சம் ஏன் கொடுத்தேன்னு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் வருமோ, அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது கொடுக்கலன்னு வைங்க, உனக்கு ஃபயர் சர்வீஸ் என்ஓசி இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ பள்ளி நடத்த முடியாதுன்னு சொன்னா வியாபாரமும் போச்சு. அவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு அக்கறை இருக்கும்ல. ஏதோ சில தனியார் பள்ளி வந்து பேராசையில் சில பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்காக எல்லா தனியார் பள்ளி ஓனர்களும் அப்படியே வந்து இதில் மிதக்கிறாங்க பணத்தில் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சாதாரணமாக தனியார் பள்ளி நடத்தி நியாயமாக நடத்துகிறவங்களும் இருக்காங்க, பேராசை பிடித்தவர்களும் இருப்பார்கள். எல்லா துறையிலையும் இருக்கா மாதிரி அங்கேயும் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவனை வந்து கட்டாயப்படுத்தி இது கொடுத்தா தான் நீங்கள் பள்ளி நடத்த முடியும்னு அவன் என்ன பண்ணுவான்? இதுதான் வந்து இப்போ நடந்து போகிறது. இந்த தாவேக அரசு நடந்து போச்சு. தாவேக அரசு இந்த 2 பேர் வந்து கைது பண்ணணும். இவங்க அந்த முத்துக்குமாரையும் பழனியப்பனும் கைது பண்ணணும். இன்னும் வேறு யாராவது இதில் இன்வால்வ்டாக இருந்தால், அது யாராக இருந்தாலும், திமிங்கலமாக இருந்தாலும், திமிங்கலங்களை எங்கே கைதாகும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் வந்து கைது செய்யப்பட வேண்டும். 1. 2வது, புகார்கள் இருக்கும் பொழுது யார் அதிகாரியாக இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வச்சிங்கன்னா எப்படி அங்கே நியாயம் கிடைக்கும்? புகார்களுக்கு எப்படி முறையான விசாரணை கிடைக்கும்? இது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக வெடிக்கக்கூடிய இது இருக்குது. சிபிஐ விசாரணையும் உங்களுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சிபிஎஸ்சி பள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது சிபிஐ விசாரணை உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வேறு சமீபத்தில் வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த சிபிஐ விசாரணைக்கு திமுக அரசு என்ன பண்ணுச்சு, அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ விசாரணை பண்ணணும்னா மாநில அரசு அனுமதி வேணும்னு ஒரு பிளாக் இக்கு வச்சிருந்தது. 2021 வரும்போது அது இப்போது விஜய் அவர்களுடைய தாவேக அரசு அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. சிபிஐ வந்து இது ஒரு விசாரிக்க தகுதி உள்ள ஒரு வழக்கு, குற்றச்சாட்டு, புகார் அப்படின்னா அவங்க உள்ளே வரலான்னு. அதே மாதிரி நம்ம கூட முன்னால் பேசியிருக்கோம், கேரளா ஹைகோர்ட்டில் இடி வந்து அந்த ப்ரெடிகேட் எஃப்ஐஆர் இருந்தால் தான் உள்ளே வரணும்னு இதுக்கு முன்னால் இருந்த ரூலை ரிவர்ஸ் பண்ணி பணப்பரிமாற்றம் பணச்செலவை நடந்திருக்குன்னு இடிக்கு வந்து ஒரு ஆதாரங்கள் இருந்தால், இல்லை அதுக்கு தகுந்த தகவல்கள் இருந்தால் அவங்க ரெய்டு பண்ணுறதுக்கோ நுழைந்து விசாரணை செய்வதற்கோ அதிகாரம் உண்டுன்னு கேரளா உயர்நீதிமன்றம், அது வந்து கேரளாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுதும் உச்சநீதிமன்றம் அதை ஏதாவது அதற்கு எதிராக உத்தரவு பிறப்பித்தால் ஒழிய இது வரைக்கும் பிறப்பிக்கல. இந்த 2ஐயும் பயன்படுத்தி சிபிஐ எப்பொழுது வேண்டாலும் உள்ளே வரலாம். சிபிஐ எப்போ உள்ளே வரும்? தற்போதுள்ள மாநில அரசு இதை சரியாக விசாரிக்கவில்லை என்று யாராவது புகார் கொடுத்தாலோ, இல்லை அந்த மாதிரி சிபிஎஸ்சி கொடுக்கலாம் புகார். இங்கே உள்ள பள்ளிக்கூடத்துக்காரன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிபிஎஸ்சியில் வந்து எப்பா எங்கள் அஃபிலியேஷன் பள்ளிக்கூடத்தில் ஏதோ நிறையா குல்மால் நடக்குது, இதை சிபிஐ விசாரிக்கணும். இல்லைன்னா இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய தரமும் அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷனிங் அவங்களுடைய நடத்தக்கூடிய அதில் வந்து பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இப்படி வரும்போது திமிங்கலங்கள் மாட்டுமா? திமிங்கலங்களுக்கெல்லாம் அப்புறம் அதெல்லாம் அரசியல். அதிகாரிகளே தப்பிக்கிறார்கள் என்றால் இது யாருடைய துணை? யார் அவர்களை தப்பிக்க வைக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. தாவேக அரசு தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது இவங்க இப்போ இந்த அரசு வந்த பிறகு லஞ்சம் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. ஏதோ 1-2 அங்கங்கே டிஓ சிஓ லெவலில் வாங்குறது கூட இவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறாங்க. அதை நம்ம பாராட்டுறோம். லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை எடுக்கும்போது ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வாங்கியே பழக்கப்பட்டவன் அவனை வந்து நீங்கள் பிடிக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நிறைய பேர் மாட்டும்போது தான் அந்த பயம் வரும். இப்போ தாவேக அரசு இதில் இன்னும் அதிகமாக முனைப்பு காட்ட வேண்டும். இந்த 2 பேரை கைது பண்ணுறதுலையும் இந்த அதிகாரிகளை மாற்றத்திலையும் பண்ணணும். இந்த மெகா ஊழலை கொண்டு வந்து இதற்கு இன்னும் மேலிடத்து தொடர்பு இருக்கிறதா, திமுகவில் எந்த லெவலில் இந்த வரைக்கும் பணம் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன்னும் கூட யாராவது இருக்கலாம் இது சம்மந்தப்பட்டவங்க. இது ஒரு மெகா ஊழல். இதுவரை ஏதோ சாதாரணமாக சின்னதாக இருந்தது, இப்போ வந்து ஒரு அதிரடியான ஊழலாக தெரிகிறது. தாவேக அரசு உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் உரிய வகையில் செய்யும் என்று மக்கள் எதிர்பார்ப்பார்கள், பெற்றோர்கள் எதிர்பார்ப்பார்கள், பள்ளி தாளாளர்கள் எதிர்பார்ப்பார்கள். இல்லைன்னா தனியார் கல்வி, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க
அரசு பள்ளியெலாம் வந்து ஆங்கிலம் பேசலைன்னு சொல்லி அவங்க கீர்த்தனா அமைச்சர் அவர்கள் போய் ஆய்வு பண்ணாங்க. அவங்க ஏன் ஆய்வு பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க தொழில்துறை. அது சிடிஆர் நிர்மல்குமார் கூட வந்து மூத்த அமைச்சர், அவர் மின்துறை அமைச்சர், அவர் வந்து மூத்த அமைச்சர் என்ற முறையில் முதல்வர் வழிகாட்டியிருக்காரு. சும்மா ஆளுக்கு போய் எங்கே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஆய்வு பண்ணக்கூடாது, உங்களுக்கு சம்மந்தமான இடத்துல தான் ஆய்வு பண்ணணும், நியாயமான விஷயம். அந்த மாதிரி வரும்போது இப்போ அரசு பள்ளியில் வந்து தரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் வெளியில் என்ன காரணத்தினால வெளியில் அப்படி சொல்கிறீங்கன்னு அது ஒரு ரீல்ஸ் போட்டால் கூட தான் அப்போ என்ன ஆகுது, தனியார் பள்ளிக்கு தான் மக்கள் போனால் தான் தரமான கல்வின்னு. தனியார் பள்ளியின் தரமான கல்வின்னா அங்கே அவ்வளவு காஸ்ட்லி. ஏன் அவ்வளோ காஸ்ட்லின்னா, ஒரு சில பள்ளிகள் வந்து பேராசையினால் இருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு லஞ்ச ஊழல் அங்கே வந்து தலைவிரித்து ஆடுகிறது என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த காஸ்ட்டை நாங்கள் எங்கே போய் வசூல் பண்ணுறது, ஃபீஸில் தானே வசூல் பண்ணணும்னு. இது இது ஒரு சுழற்சி. இது ஆங்கிலத்தில் வந்து விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு மோசமான ஒரு வட்டம். இப்படி சொன்னாலும் எங்கே சொன்னாலும் சுற்றி வரும். இதை உடனடியாக முதல்வர் விஜய் நேரடியாக தலையிடணும். இதில் யார் வந்து இவர்களை அதிகாரிகளை காப்பாற்றுபவர்களோ இல்லை இதில் அந்த முதலைகளை காப்பாற்றுபவர்களோ அவர்களை எல்லாம் தண்டனைக்குள்ளாக்க வேண்டும். முதல்ல அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த இடத்திலிருந்து நகர்த்த வேண்டும். இது செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஏன் இதை வந்து தனி நிகழ்ச்சியாக பேசுகிறோம்னா, 1000 கோடிங்கிறது வந்து அது பள்ளியில் மிக மிக அதிர்ச்சியான விஷயம். தாவேக அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, பார்க்கலாம். ஓகே சார், மெகா ஊழலின் ஒரு மிகப்பெரிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.